திரு உதயணன் அவர்களின் பாண்டிய முரசு. மேகலையின் தந்தை பெருஞ்சாத்தனின் முகத்தில் ஈ ஆடவில்லை. தலையில் இடி விழுந்தாற் போல சிலையாகிவிட்டார். மேகலையோ பெரிதாக புலம்பினாள். ஒரே நம்பிக்கையாய் இழந்து விட்டதால், ஒரே விளக்காக மின்னியதும் அணைந்து விட்டதால் எதிர்காலம் சூன்யமாகிவிட்டது போன்ற நிலையில் பெரும் விரக்தியை அடைந்த அவள், பார்த்தீர்களா தந்தையே, என்னுடைய கதி எப்படி ஆகிவிட்டது பார்த்தீர்களா? என்னை காதலித்த மாபெரும் வீரர் பாண்டிய படைத்தலைவர் கூறும் வார்த்தைகளை பார்த்தீர்களா? சேரனை நான் மணக்க வேண்டுமாம். அப்படி சொல்ல இவர் யார்? பேசாமல் என்னை சாகச் சொல்லியிருக்கலாம் அப்பா. ஏன் இந்த வேதனை? என்னை என்னவென்று எண்ணிவிட்டார் அவர். அவரும் நீங்களும் இந்த மன்னர்களும் வேண்டுமானால் என்னை பகடைக்காய்களாக நகர்த்த முயலலாம். கட்டாயமாக காரியங்களை செய்யவும் சொல்லலாம். நினைத்தபடி கண்டபடி மாறவும் சொல்லலாம். ஆனால் நான் நிச்சயமாக அதற்கெல்லாம் ஆடக்கூடியவள் அல்ல என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ளத்தான் போகின்றீர்கள். இவ்வளவு தூரம் நான் பல துன்பங்களையும் அவமானங்களையும் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்றால் எல்லாம் அந்த படைத்தலைவருக்காகத்தான். அவரிடம் இழந்துவிட்ட என் இதயத்திற்காகத்தான். அவரை தவிர வேறு யாரையும் என்னால் நினைக்க முடியாது, மணக்க முடியாது என்பதற்காகத்தான். படைத்தலைவன் என்னை மணக்காமல் போனாலும் சரி, போரில் மாண்டாலும் சரி, சாவேனை தவிர சேரனை மணக்க மாட்டேனப்பா, இது சத்தியம் என்று ஆவேசமாக பேசிய பொழுது குறுக்கிட்டது ஒரு புது குரல். உன்னுடைய சத்தியம் பயனில்லை மேகலை. சேரனின் சூளுரை மகத்தானது, அது வெல்லாமல் போகாது என்று கூறியபடி அங்கே பிரவேசித்தான் நன்னன். இருவரும் அவனுக்காக திரும்பியதும், உண்மையாகத்தான் சொல்லுகின்றேன், உன்னை இங்கே சிறை வைத்து பழையனை கண்டுபிடிக்க மட்டுமல்ல, சேர மன்னர் போர் முடிந்ததும் உன்னை மணக்கவும் தான். பழையனிடமிருந்து கவர்ந்து உன்னை மணப்பதாக அவர் சூளுரைத்துள்ளார். சேரமான் அவர் யார் தெரியுமா என்றான் நன்னன். மேகலை அவனை இகழ்ச்சியுடன் பார்த்தாள். நல்ல மன்னன், நல்ல சூளுரை. இன்னொருவரது காதலியை மணப்பேன் என்பது மன்னன் செய்யக்கூடிய சூளுரையா என்று கேட்டாள். காதலியை என்ன, பிறர் மனைவியை கூட போரில் வென்ற மன்னர்கள் கவர்ந்திருக்கிறார்கள், அவமானத்தையும் தந்திருக்கிறார்கள் என்றான் நன்னன். இழிவான செயல்களை பின்பற்றுவதற்கும் அதை சூளுரைப்பதற்கும் ஒரு மன்னன், அவனுக்கு உன்னை போல் ஒரு அடிமை. உனக்கு வெட்கமாக இல்லை நன்னா? ஆணியால் அடித்தது போல் வெடித்த இந்த சொற்கள் நன்னனின் காதில் விழவில்லை. ஏனென்றால் அவனது பார்வை மேகலையின் மடியில் இருந்த புறாவின் மீது விழுந்தது. அவன் முகத்தில் சந்தேகம் தோன்றியது. ஏது இந்த புறா? எங்கே இருந்து வந்தது? எதற்கு வந்தது என்று அதட்டிய அவன் எதேச்சையாக பெருஞ்சாத்தனின் கையில் இருந்த சீலையையும் கண்டான். என்ன சீலை எது? கொடு அதை என்று அதட்டியபடி அவனாகவே வலிவில் போய் அவரிடமிருந்து அதை பறித்து கொண்டான். பழையனிடமிருந்து வந்திருந்த செய்தி எதிர்பாராததாக இருந்ததால் அவனது எச்சரிக்கையை இருவருமே மறந்துவிட்டனர். சீலையை மறைக்காமல் அதிர்ச்சியில் ஆழ்ந்து கிடந்த வேளையில் நன்னன் அதை கவனித்து விட்டான் என்பதால் சிறிதும் தாவதிக்காமல் அவனிடமிருந்து பறித்தான். சீலையில் தன் முட்டை கண்களை ஊன்றினான். பலமுறை திரும்ப திரும்ப படித்தான். சீலை செய்திகள் தெளிவாக இருப்பினும் பெரிதும் குழம்பி போனான் நன்னன். பழைய பெரிய தந்திரக்காரன் ஆனாலும் கூட இந்த இக்கட்டான நேரங்களில் அவன் நடந்து கொள்ளும் காரியங்களில் உண்மை எது பொய் எது என்பதை கண்டுகொள்ளுவது மிகவும் சிரமமானதொரு காரியமாதலாலும் அவனது சீலை செய்தியை நம்பவும் முடியாமல் விட்டுவிடவும் முடியாமல் தவித்தான். பழையன் எப்படியும் மேகலையை மீட்க வருவான் என்று எதிர்பார்த்துத்தான் மேகலையை கடத்தி இருந்தான். நன்னன் அப்படி மீட்க வரும் பழையனை பிடிக்க விரிவான ஏற்பாடுகளையும் செய்திருந்தான். அப்படி பிடிக்கும் பட்சத்தில் அவனது கை கால்களை சங்கிலியால் பிணைத்து பாதாளத்தில் அடைத்து வைப்பது என்றும், தப்ப முயன்றால் கொன்றுவிடுவது என்றும் பலமான தீர்மானங்களை போட்டு அவை நிறைவேறும் பட்சத்தில் சேரமான் தன்னை பெரிதும் போற்றுவான் என்றும், அதுவரை நடந்துவிட்ட அசட்டுத்தனங்கள் எல்லாம் மறைந்து நல்ல பெயர் கிடைக்கும் என்றும், சேரர் படையில் தளபதி பதவி கிடைக்கும் என்றும் கனவு கண்டு அதன் அடிப்படையிலேயே மேகலையை கடத்திவிட்டு சேரமன்னனிடம் அது பற்றி சொல்லியும் இருந்தான். ஆனால் அவை அனைத்துமே அர்த்தமில்லாமல் போனதாக ஆகியிருந்தது. அதை அப்படி ஆக்கியிருந்தது பழையனின் சீலை செய்தி. பலவாறு யோசித்து மண்டையை குழப்பிக்கொண்ட அவனுக்கு முடிவில் பழையனின் செய்தியை நம்பத்தான் முடிந்தது. ஏனெனில் அவன் தெரிவித்திருந்த செய்திகளும் போர் நிலைமைகளும் மிகவும் சரியாக இருந்தன.
பழையன் ஒருவனை மட்டும் முன்வைத்து சேரன் போரிடுவதும் அவன் சந்தனக்கோட்டையிலிருந்து தப்பி மதுரை போரில் ஈடுபட்டதாலேயே சேரனுக்கு தோல்வி கிட்டியதும் அதைத் தொடர்ந்து அவன் பேரரசு ஒன்றை அமைத்திருப்பதும் அதை முறியடிக்க பாண்டிய மன்னன் பழையனின் துணையை கட்டாயமாக எதிர்பார்ப்பதும் அதற்கு தடையாக அமையும் மேகலை விவகாரத்தை பாண்டிய மன்னன் புறக்கணிக்க பழையனை கோருவதும் அதை மறுக்க முடியாமல் பழையன் போரையே பெரிதாக கருதி அதில் ஈடுபடுவதும் சந்தேகப்பட முடியாத விஷயங்களாக இருந்தன. அதைத்தான் பழையனும் எழுதியிருந்தான் சீலையில். இதில் நன்னன் சந்தேகப்படவும் நம்பிக்கைப்படவும் அவநம்பிக்கைப்படவும் இடமே இல்லாமல் இருந்தது. ஆனால் ஓலையின் முடிவில் போரின் முடிவை சந்தேகித்து சேரனை மணந்து கொள்ளும்படி பழையன் குறிப்பிட்டிருந்ததுதான் நன்னனுக்கு நம்ப முடியாத கஷ்டமாக இருந்தது. பழையன் மேகலை ஆகியோரின் காதலையும் அவர்களது பண்புகளையும் அவன் நன்கு அறிந்தே இருந்தான் என்பதால் இப்படி கூட அறிவுரை கூறுவானா ஒருவன் என்று கேட்டுக்கொண்டான். ஆனால் அவன் அப்படி கூறினாலும் சரி கூறாமல் போனாலும் சரி இவன் மேகலை அவள் மணக்க வாய்ப்பில்லாத அளவுக்கு சந்தனக்கோட்டையில் சிறைப்பட்டு விட்டதாக கருதிய அவன் பழையனின் அந்த திருமண அறிவுரையையும் பொருட்படுத்தாமல் விட்டுவிட்டான். எதற்கும் சீலை செய்தியை முழுவதுமாக நம்புவதற்கு முன் பழையன் உண்மையிலேயே படைகளுடன் கிளம்பிவிட்டானா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒற்றர்கள் இருவரை அனுப்பினான். ஆனால் அவர்கள் சொல்லும் முன்பே மதுரையில் இருந்து வந்த போர் ஒற்றர்கள் பழைய பாண்டிய மன்னனுடன் முதல் நாளே பழையன் கிளம்பிவிட்டதாக சொல்லி கோட்டை பாதுகாப்பில்லாமலே இருக்கும் நிலையையும் கூறி அதை தாக்கலாம் என்று யோசனையும் கூறினார்கள். கோட்டையை தாக்குவது பற்றியெல்லாம் மன்னன் அக்கறை காட்டவில்லை. அது மிகவும் பெரிய காரியம் என்பதும் அதற்கு வேண்டிய துணிவும் சாகசமும் தன்னிடம் இல்லை என்பதையும் நன்றாகவே உணர்ந்திருந்தான் நன்னன். அதோடு அப்படியொரு திட்டத்தை சேரமன்னன் சொன்னால் ஒழிய நிறைவேற்றுவதற்கும் இல்லை என்பதால் அது விஷயமாக சிறிது கூட கவனம் செலுத்தவில்லை. பழையனை பிடிக்க முடியாமல் போய்விட்டதுதான் அவனுக்கு பெரிய வேதனையாக இருந்தது. அவனை பிடிப்பதாக சேரமன்னனிடம் மார்தட்டி பேசிவிட்டு வந்த நிலையில் இப்படி அவன் தன் வலையில் சிக்காமல் தன் காதலி மேகலையையும் உதாசீனப்படுத்திவிட்டு போய்விட்டதும் அவனது கனவு சாம்ராஜ்யத்தில் சூன்யத்தை உண்டாக்கிவிட்ட மாதிரி ஆகிவிடவே தத்தளித்தான் அவன். இனி தான் உயிருடன் இருப்பது மிகவும் கஷ்டம் என்பதும் அந்த உயிர் சேரனின் வாளிலோ கழுமரத்திலோ அல்லது பட்டத்து யானையின் கால்களிலோ போக வேண்டிய காலம் சமீபித்து விட்டதாக எண்ணி அவன் வேதனைப்பட்டான். இதற்கிடையில் பழையனை பிடிக்க வேறு ஏதாவது மார்க்கம் உண்டா என்றும் அவனது கட்டையான மூளையானது யோசிக்கலாயிற்று. மேகலையை அழைத்து போய் போர்க்களத்தருகே துன்புறுத்தி பழையனை இழுத்து வந்தாலே என்ன? கண்ணெதிரே அவள் துன்புறுவதை கூடவா அவன் சகித்து கொண்டு விடுவான்? அப்படி ஏதாவது அவனை அழைத்து வீரர்களை வைத்து மறைத்திருந்து கொன்றுவிட்டாலே என்ன என்று கூட யோசித்தான் அவன். அதற்கு எல்லாவற்றிற்கும் முன்பாக மேகலையையும் சீண்டி பார்க்கலாம். பழையன் போரில் அவளுக்கு உள்ள ஈடுபாடு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதையும் தெரிந்து கொண்டு விடலாம் என்று கருதியனாக மேகலையிடம் மீண்டும் வந்து அவளிடம், என்ன மேகலை, தயாராகிவிட்டாயா என்று கேட்டான். அவனை ஒரு புல்லுருவியை பார்ப்பது போல் பார்த்த மேகலை, எதற்கு என்று கேட்டாள். என்ன எதுவும் தெரியாத மாதிரி கேட்கிறாய்? சேரனுக்கு மாலையிட தயாராகிவிட்டாயா என்று தான் கேட்டேன். உன் படைத்தலைவனே சிபார்சு செய்திருக்கின்றானே என்றான். முதலில் மரியாதையாக பேசு என்றாள் மேகலை. எதை சொல்லுகிறாய்? படைத்தலைவரை மரியாதை இல்லாமல் பேச வேண்டாம். சரி, உன் விருப்பப்படியே ஆகட்டும். உன் படைத்தலைவர் சிபார்சு செய்துள்ள காரியத்திற்கு தயாராகிவிட்டாயா மேகலை? அதை பற்றி உன்னிடம் எதற்காக நான் பேச வேண்டும்? ஏன் பேசக்கூடாது மேகலை? பெண் ஒருத்திக்கு வந்த சீலையை பறித்து படிக்கும் நாகரிகமற்ற உன்னிடம், பெண்ணொருத்தியை ஏமாற்றி கடத்து வரும் பேடியான உன்னிடம், உயிருக்குயிராக மானமிழந்து வாழும் கோழையான உன்னிடம், காதலை பற்றியோ வீரத்தை பற்றியோ கடுகளவும் தெரியாத உன்னிடம் நான் ஏன் பேச வேண்டும்? நல்ல கேள்விகள்தான். ஆனால் கேட்டுக்கொள். பெண்ணுக்கு வந்த செய்தியை பறித்தேன் என்கின்றாய். இங்கே பெண் என்பது யார்? எந்த நிலையில் இருக்கிறாள் என்பதும் அவளிடம் எது எதிர்பார்க்கப்படுகிறது என்பதும் தான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அதோடு இதுவோ அரசியல். இதில் பெண் என்றோ ஆண் என்றோ பார்க்க முடியாது. இரண்டாவது, உன்னை கடத்தியது
இதற்கும் முதலில் சொன்ன பதிலே போதுமானது. அடுத்து, உயிருக்காக மானமிழந்து வாழ்வதாகச் சொல்லுகிறாய். நான் வாழ்வது என் உயிருக்காக அல்ல, பழையனின் உயிருக்காக. அது கிடைத்ததும் உன்னிடம் வருகின்றேன். நீயே கூட வெட்டி போட்டுவிடு. கடைசியாக காதல் பற்றியும் வீரம் பற்றியும் எனக்கு தெரியாது என்கின்றாய். அது உண்மைதான். ஆனால் காதலர்களை வளைக்கவும் வீரர்களை பிடிக்கவும் இவை இரண்டும் தேவையில்லை தெரியுமா? உன் பதில்களை பற்றி எனக்கு கவலை இல்லை மேகலை. இந்த சந்தனக்கோட்டையின் அதிபதி இங்குள்ளவர்களை எதை வேண்டுமானாலும் செய்யும் உரிமை எனக்கு உண்டு. உன்னை இங்கேயே இப்பொழுதே வெட்டி போடவும் என்னால் முடியும். மிகவும் வீரமுள்ள காரியம்தான். செய்து கொள். யார் வேண்டாம் என்கிறார்கள்? உரிமையைத்தான் சொன்னேனே தவிர என் விருப்பம் அதுவல்ல, யாருடைய விருப்பமும் அதுவல்ல. இதுவரை தடையாக இருந்த பழையனும் விலகிவிட்டான். ஆகவே எல்லோரது விருப்பமும் நீ சேரனை மணக்க வேண்டும் என்பதுதான். அதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள். முட்டாள்! தமிழ் பெண்ணின் மானத்தை என்னவென்று நினைத்தாய்? மனத்தால் கணவனாக நினைத்து விட்டவனைத் தவிர வேறு யாரையும் அவளுடைய மனம் நெருங்காது. விரும்பியவன் கிடைக்காது போனால் மரணத்தை வேண்டுமானால் விரும்பி ஏற்பாளே அன்றி வேறொருவனை அல்ல. நீ விரும்பவில்லை என்றால் சேரமான் உன்னை வலுவில் அடைவார். அப்போது என் உடலில் உயிர் இருக்காது. இது வெறும் பேச்சு. இதை அர்த்தமற்றதாக எங்களால் முடியும். அதற்கு மேல் மேகலை ஏதோ பேச முற்பட்டாள். அதுவரை அவர்களது உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த பெரும் சாத்தன் மேலும் பொறுத்து கொள்ள முடியாமல், டேய் நன்னா, நிறுத்து உன் உளறலை. நான் ஒருவன் இன்னும் உயிருடன் தான் இருக்கின்றேன் என்று பொறுமினார். அப்படியா? உயிரை போக்கிவிட்டால் போகிறது என்றபடியே வாளை உருவினான் நன்னன். நல்ல வேளையாக அசம்பாவிதம் எதுவும் நடக்கவில்லை. அந்த நேரத்தில் ஒற்றன் ஒருவன் பரபரப்புடன் நன்னனை அணுகி காதில் ஏதோ ஓதியதும் பெரும் கிளி பரவியது நன்னனின் முகத்தில். உண்மையாயது என்று அலறுவது போல் கேட்டான். பரபரப்புடன் வெளியில் வந்து தூரத்தில் இருந்த சேரர் காவற்கூட மலை முகட்டை நோக்கி நின்றான். அப்பொழுது பெரும் பந்தம் ஒன்று சுடர்விட்டு எரிந்து கொண்டிருந்தது. அது பெரும் சங்கொலி ஒன்று எழுந்த அந்த பிராந்தியத்தில் அப்போது கேட்டது. நன்னன் நடுங்கினான். அசட்டு துணிச்சலை காட்டுவதில் என்றுமே பின்தங்காதவனான சந்தனக்கோட்டை அதிபதி நன்னன் மேகலையின் தந்தை வெட்ட துணிந்த வேளையில் ஒற்றனின் மூலம் செய்தி ஒன்று குறுக்கிட்ட பொழுது பெரிதும் கிளி அடைந்தவனாக அதில் வியப்பு எதுவும் இல்லை என்றாள். ஒற்றனின் செய்தியை நம்புவதற்கு முன்பாக இப்படி நடக்கக்கூடும் என்று எப்படி சிந்திக்காமல் இருந்தேன் நான் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். சில நிமிடங்களுக்கு அவனுக்கு ஒன்றுமே தோன்றவில்லை. சற்று பொறுத்து ஓரளவிற்கு தெளிந்த அவன் செய்து கொண்டு வந்த ஒற்றனிடம், இந்த செய்தியை உனக்கு சொன்னது யார் என்று கேட்டான். செய்திக்கு உரியவர் என்றான் ஒற்றன். முட்டாள்! என்ன உளறுகிறாய்? யாரிடம் உளறுகிறாய் என்று எரிந்து விழுந்தான். ஒற்றன் நிதானம் தவறவில்லை. நாம் இருக்கும் இடத்தை சற்று கவனித்தால் நல்லது என்றான். இடத்திற்கு என்ன குறைச்சல்? சந்திரக்கோட்டையில் அதிபதி சந்திரக்கோட்டையிலிருந்து பேசுவதில் உனக்கு என்ன குறை வந்துவிட்டது? அதிர்ச்சியில் கண்டபடி பேசினான் நன்னன். அதை உணர்ந்து கொண்ட ஒற்றன் நன்னனின் காது அருகே போய், ஐயா, நம் ரகசியங்களை மேகலைக்கு முன்னால் பகிரங்கப்படுத்தி கொள்ள வேண்டுமா என்ன? கிசுகிசுத்தபடியே அப்பொழுதுதான் நன்னனுக்கு உரைத்தது. சரி, என் அறைக்குள் வா என்று கூறவும் இருவரும் தனி அறைக்குள் சென்றார்கள். அங்கு விவரமாகச் சொன்னான் ஒற்றன். ஐயா, செய்தியை அனுப்பியது நமது கருவூர் ஒற்றர் தளபதி சஞ்சயன்தான். செய்தியை ஓலை மூலம் அனுப்ப வேண்டாம் என்று எனக்கும் நமது சேரர் காவற்கூட தலைவனுக்கும் வாய் மூலம் அனுப்பியிருக்கிறார். இதோ அவரது ராஜமுத்திரை என்று கூறி ஒற்றர் தளபதி சஞ்சயன் அனுப்பிய ராஜமுத்திரையை நன்னனிடம் கொடுத்த ஒற்றன், நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த ராஜமுத்திரை நமது சஞ்சயரிடம் மட்டும்தான் இருக்கின்றது. உங்களுக்கே அது தெரியும். மிகவும் இக்கட்டான நேரத்தில் அனுப்பப்படும் செய்திகளுக்கு அடையாளமாக இது சாட்சியாக வரும். இதுவும் உங்களுக்கு தெரியும் என்றான். நன்னன் ராஜமுத்திரையை வாங்கி பலமுறை பல கோணங்களில் பார்த்த பின், உண்மை, அதே ராஜமுத்திரையை நான் பார்த்திருக்கின்றேன் என்று முணுமுணுத்து கொண்டான். ஒற்றன் மேலும் தெரிவிக்க முற்பட்டு, தனது சந்தனக்கோட்டை காவற்கூடத்திற்கு போய் முத்திரையை காட்டச் சொல்லிவிட்டேன். இந்த கோட்டைக்கு ஆபத்து என்றால் மலைமுகட்டில் பெரும் தீபம் ஏற்றப்படும் என்பது உங்களுக்கே தெரியும். போய் பார்ப்பதானால் பார்த்து கொள்ளுங்கள் என்றான்.
உடனே ஏதோ நினைத்து கொண்டவனைப் போல் விடுவிடுவென கோட்டைக்கு வெளியே வந்து காவல் கூடம் இருக்கும் சேரர் முகட்டை பார்த்தான். அங்கே பெரும் தீபமாக பிசாசு போல் எரிந்து கொண்டிருந்தது ஒரு தீபம். அதை பார்த்த பின் ஒற்றனின் செய்தியின் பேரில் துளியும் சந்தேகமில்லாமல் போயிற்று. அதை உறுதிப்படுத்துவது போல சங்கோலி ஒன்று சமீபத்தில் இருந்து அந்த இரவு பொழுதில் அந்த பிராந்தியத்தில் எழவே நடுநடுங்கிய நன்னன் இது அவனது ஒலிதான், சந்தேகமே இல்லை என்று குழறவும் செய்தான். ஒற்றனோ நன்னனின் நடுக்கத்தை கவனித்தாலும் அதை பற்றி கவலைப்படுவதாக இல்லை. அதோடு அச்சத்திற்கோ ஆச்சரியத்திற்கோ ஆளாகவும் இல்லை. நிலைமையின் அவசரத்தை அவனுக்கு உணர்த்த முற்பட்டு, தலைவரே, கடற்கொள்ளைக்காரர் டைரியஸின் வருகையை குறிக்கும் சங்கொலி கேட்டுவிட்டது. இனியும் தாமதம் வேண்டாம். உடனடியாக மேகலையையும் அவரது தந்தையையும் கருவூர் மீன்வாடத்திற்கு கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டான். நன்னன் நிலை சொல்லவும் தரமற்றதாக இருந்தது. இப்படி ஒரு திருப்பத்தை அவன் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. மேகலையை மீட்க பழையன் வரவில்லையே என்பது அவனது சீலை செய்தி மூலம் புலப்பட்டவுடன் மேகலை இன்றி அவளது கதி அவ்வளவுதான் என்று மட்டும் எண்ணிவிட்டானே நான். பழையன் தானாக வரவிட்டால் என்ன, வேறு யார் மூலமாக அது அவளை மீட்க முயலலாம் என்று எப்படி எண்ணாமல் போனேன். அதுவும் அவளை மீட்க டைரியஸை அனுப்ப வாய்ப்புள்ளது என்பது எப்படி எனக்கு தோன்றாமல் போயிட்டு. இப்போது அந்த கொள்ளைக்காரனிடமிருந்து தப்புவது பெரிய வேலை. தப்பிவிட்டாலும் மேகலையை கருவூருக்கு கொண்டு போய் விட்டுவிட வேண்டும். அந்த கொலைகாரன் மேகலை இல்லாத பட்சத்தில் சந்தனக்கோட்டையைத்தான் அழிப்பான். அது மட்டுமின்றி தன் கொள்ளை கூட்டத்தாருடன் கருவூருக்கே வந்து அட்டூழியங்களையும் செய்வான். அது எதுவரைக்கும் செல்லும் என்பதை சொல்ல முடியாது என்றாலும் அழிவு என்பது நிச்சயம். அப்படி ஏதாவது நடந்து சேரமானுக்கு தெரியும் பட்சத்தில் என்னுடைய நிலைமை என்னாவது? எப்படியோ என் உயிர் போகப் போவது நிச்சயம். அது சேரமான் கையிலோ அல்லது டைரியஸின் கையிலோ என்பதுதான் பிரச்சனை. இந்த பழையன் விஷயத்தில் ஏன் நான் நுழைந்தேன்? அவனை சமாதானப்படுத்த முயலும் காரியமெல்லாம் இப்படி பேராபத்தாக முடிகின்றதே என்றெல்லாம் நொந்து கொண்ட நன்னனுக்கு ஒரு சந்தேகம் மட்டும் எழச்சியை செய்தது. அதை பற்றி ஒற்றனிடம் பேச முற்பட்டு, ஆமாம், டைரியஸ் மேகலை மீட்க இங்கே வருகிறான் என்பதால் கருவூருக்கு அவளை அழைத்து வந்து விடும்படி சஞ்சயன் சொல்கிறாரே, அது எதற்கு என்று கேட்டான். மேகலை இங்கேயே இருந்தால் டைரியஸ் மீட்டு கொண்டு போய்விடுவான் என்றான் ஒற்றன். அவனது பதில் நன்னனுக்கு பெரும் எரிச்சலை தந்தது. அதை நான் கேட்கவில்லை என்று இறைந்தான். பிறகு மேகலையை கருவூருக்கு ஏன் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இதற்கு நான் எப்படி கருத்து சொல்ல முடியும் நன்னரே? சற்றே விழித்தான் நன்னன். என்ன பேசுவதென்று தெரியாமல் பிறகு சுதாரித்து கொண்டு, இங்கே மேகலை இல்லை என்று தெரிந்த பெண் டைரியஸ் அங்கே வரமாட்டானா என்று கேட்டான். மேகலை அங்கே இருப்பாள் என்று அவனுக்கு யார் சொல்வார்கள் என்று கேட்டான் ஒற்றன். அவனுக்கு மேகலை கருவூரில் இருப்பது தெரியவில்லை என்றே வைத்துக்கொள். சேரனுக்கு சொந்தமான இந்த சந்தனை கோட்டையில் அவள் இல்லை என்கின்ற ஆத்திரத்தை சேரர் தலைநகரான கருவூர் மீது அவன் காட்டலாம் அல்லவா? டைரியஸ் தன் ஆத்திரத்தை கருவூரின் மீது காட்ட நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு. காரணம் எதுவும் இல்லாமல் கூட கருவூரை தாக்க அவனால் முடியும். ஏனென்றால் அவன் வெறும் கொள்ளைக்காரன்தான். வீரனே, நிலைமையின் கடுமை தெரியாமல் வெறும் சாமர்த்தியத்தை உன் பேச்சில் காட்டுகின்றாய். நாம் நடக்குமென்று எதிர்பார்ப்பது நடக்காமல் போவதும், நடக்காது என்று நினைப்பது நடந்து விடுவதும் போர்க்கால நெருக்கடிகளில் சகஜம். ஆகவே பல விதத்திலும் யோசித்து திட்டமிட வேண்டும். கருவூரை டைரிஸ் எப்போது வேண்டுமானாலும் தாக்கலாம் என்பது உண்மைதான். அப்படி ஒரு தாக்குதலையோ அல்லது கொள்ளையையோ இந்த மேகலையின் விவகாரத்தை ஒட்டி டைரிஸ் எடுத்தால் கருவூரை காக்க யார் இருக்கிறார்கள்? எல்லோர் படைகளும் மன்னர்களுடன் போய்விட்டன. தளபதிகளும் போய்விட்டார்கள். இந்த நிலையில் ஒற்றர் தலைவன் சஞ்சயன் இருந்து கொண்டு காப்பாற்றிவிட முடியுமா? பாதுகாப்பற்ற அந்த இடத்திற்கு போய் மேகலையை கொண்டு விடும்படி சஞ்சயன் சொல்லியிருக்கின்றானே, இதைத்தான் உன்னிடம் கேட்கின்றேன் நான் என்றான் நன்னன் ஒற்றனிடம். நடுக்கத்தில் இருந்த நன்னன் இப்பொழுது முற்றிலுமாக தெளிவடைந்தது மட்டுமின்றி முட்டாள்தனமாக பேசாமல் மிகவும் நியாயமான சந்தேகத்தை வெளியிட்டதை கேட்டு வியப்படைந்த ஒற்றன் அதுவரை காட்டிய இகழ்ச்சியை விட்டுவிட்டு, ஐயா, உங்களுடைய சந்தேகம் நியாயமானதுதான். இருப்பினும் சஞ்சயன் ராஜமுத்திரையுடன் செய்தி அனுப்பிய விஷயத்தை சற்று கவனியுங்கள். மிகவும் இக்கட்டாக தவிர்க்க முடியாத நிலையில் மட்டும்தான்
பயன்படுத்தக்கூடிய ராஜமுத்திரையை, அதுவும் மன்னர் இல்லாத நேரத்தில் பயன்படுத்தி திட்டமான கட்டளையை பிறப்பித்திருப்பதிலிருந்து நீங்கள் சந்தேகப்படுவது தகுந்த முன்னேற்பாடுகளை சஞ்சயன் செய்திருப்பார் என்பது உங்களுக்கு தோன்றவில்லையா? உங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம் அவருக்கு ஏற்பட்டிருக்காதா? ஆகவே உங்கள் சந்தேகத்தை ஒதுக்கிவிட்டு கட்டளையை நிறைவேற்றுங்கள். முத்திரையுடன் வரும் செய்தி மன்னரிடம் அனுப்பும் நேரடி செய்தியை போன்றது. அதை மறுக்கவோ விமர்சனம் செய்யவோ யாருக்கும் உரிமையில்லை என்றான். ஒற்றனின் விவாதமும் சரிதான். உண்மையில் தனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை தீர்த்து கொள்ளும் நோக்கில்தான் நன்னன் கேட்டானே தவிர அவருடைய கட்டளையை மீறும் எண்ணத்தில் கேட்கவில்லை. அப்படி மீறும் விருப்பமோ துணிவோ அவனிடம் இல்லை. அப்படி மீட்டு செய்வதற்கும் வேறு உபாயமும் அவனிடம் இல்லை. அனைத்திற்கும் மேலாக கட்டளையை மீறியோ அல்லது தாமதித்தோ டைரீஸிடம் சிக்கிக்கொள்ள அவன் தயாராக இல்லை. அவனிடம் சிக்கி சித்திரவதையின் அர்த்தங்களை அனுபவித்து தெரிந்து கொள்வதை விட சேரமான் ஏற்று கழிவில் உயிர் விடுவதே சாலச் சிறந்தது என்பது அவன் அபிப்பிராயமாக இருந்தது. ஒரு வகையில் டைரியஸ் நெருங்கிக் கொண்டிருக்கும் பேராபத்தான நேரத்தில் கருவூருக்கு வரும்படி அழைப்பு வந்திருப்பது உண்மையிலேயே தன் நல்ல காலம்தான் என்றும் மேகலையை அங்கு கொண்டு போய் விட்டுவிட்டால் அவளை காக்க வேண்டிய பொறுப்பும் சஞ்சயனின் மேல் விழுந்துவிடும் என்பதால் தனக்கு ஆபத்தில்லை என்று கருதியவனாக மேகலையின் புறப்பாட்டிற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தான். சந்தனக்கோட்டையில் காவல் வீரர்கள் சுமார் 100 பேர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் போர் சின்னத்துடன் தயாரானார்கள். கோட்டைக்குள் இருந்த ஆயுதங்களும் உணவுப் பொருட்களும் 2 வண்டிகளில் திரட்டப்பட்டன. டைரியஸ் எப்படியும் சந்தனக்கோட்டையை அழித்து சுடுகாடாக ஆக்கிவிடுவது நிச்சயம் என்று நம்பிய நன்னன் அதில் எதையுமே விட்டு வைக்கவில்லை. மேகலையும் அவள் தந்தையும் 2 சிவிகைகளில் ஏற்றி நன்னனிடம் அவர்கள் எதையும் பிரஸ்தாபிக்காமல் சிவிகளில் ஏறி அமர்ந்தது அவனுக்கு நிம்மதி பெருமூச்சை வரவழைத்தது. வீரர்கள் உரிய ஆயுதங்களுடன் புறவிகளில் ஏற அந்த சேரர் பிரிவு சந்தனக்கோட்டை பின்வாசலுக்கு முன்னால் அணி திரண்டது. பந்தம் ஒன்றை ஏற்றி தூரத்தில் இருந்த மலைமுகட்டில் காவல் கூடத்தை நோக்கி 4 முறை ஆட்டினான் நன்னன். கோட்டையை விட்டு கிளம்பியாகிவிட்டது என்பதை அந்த பந்த அசைவின் மூலம் உணர்த்திவிட்ட அவன் மேலும் தாமதம் செய்யாமல் வீரர்களை புறப்படச் சொன்னான். சிவிகைகளின் நடுவில் இருந்து 4 புறமும் புரிய வீரர்கள் சூழ நன்னனின் காவல் படை கருவூரை நோக்கி புறப்பட்டது. அப்பொழுது நள்ளிரவு நேரம் நெருங்கிக் கொண்டிருந்ததால் அந்த வனப்பிராந்தியம் பயங்கர அமைதியில் ஆழ்ந்திருந்தது. சந்தனக்கோட்டையை விட்டு அகன்று விட்டாலும் டைரீஸை பற்றிய அச்சரத்தில் இருந்து அவனது வீரர்களோ ஆன்றபாடாக இல்லை. கருவூரை அடைவதற்குள் அந்த கொள்ளைக்காரன் குறுக்கிட்டு விட்டால் என்ன ஆவது என்கின்ற அச்சத்தாலும் முடிந்தவரை அந்த படைப்பிரிவு நகர்வது டைரீஸுக்கு தெரியாமல் இருப்பது நல்லது என்ற எண்ணத்தாலும் நடுநிசி பொழுதாக இருந்த பொழுதும் நிரம்ப பந்தங்களை ஏற்றாமல் 1-2 ஏற்றி தட்டு தடுமாறிக்கொண்டு படைகளை நகர்த்தினான் நன்னன். அவனிடம் குடிகொண்டிருந்த அச்சத்தினை உரசி பார்ப்பது போல் ஓரிரு புலிகளின் உருமல்கள் அந்த அடர்ந்த காட்டுப்பகுதியிலிருந்து எழுந்தது. அவனது இதயத்தை அது ஊடுருவியது. ஏற்கனவே நிலவிய மயான அமைதியை பயங்கரமானதாக இருந்ததால் அதில் அவ்வப்பொழுது எழுந்த காட்டு விலங்குகளின் உருமுகள் அதிபயங்கரமாக இருந்தன. எங்கோ உயரத்திலிருந்து கொட்டிய அருவியின் ஓசை பின்னணி செய்வது போல் சிறிது தூரம் வரை கேட்டுக்கொண்டு வந்தது. காட்டுப்பகுதியின் ஏகாந்தமும் பயங்கரமும் எப்படி இயற்கையானதோ அதுபோன்றே இயற்கையான நிலை வானத்திலும் இருந்தது. ஆனால் அது காட்டுச் சூழ்நிலையின் பயங்கரத்திற்கு நேர்மாறான விதத்தில் அளப்பரிய அழகோடு காட்சியளித்தது. மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரம் கணிசமாக இருந்த காரணத்தால் அங்கு தழைத்திருந்த பசுமையும் குளிர்ச்சியும் மலைச்சரிவுகளிலும் அண்டை பகுதிகளிலும் நிலவி விட்டிருந்ததாலும் அந்த பிராந்தியம் இதமான சூழ்நிலையில் இருந்தது. மேகச்சிதறல்கள் மட்டுமே வானத்தில் இருந்த காரணத்தால் அங்கங்கு வெளிப்பட்ட நட்சத்திர கோலம் இயற்கையின் ஒப்பில்லா அழகிற்கு உதாரணமாக இருந்தது. மேகச்சிதறல்கள் ஓடி ஓடி நட்சத்திரங்களை மறைத்த விதம் கூட இயற்கை அங்கங்களின் விளையாட்டு போலவே எண்ண வைத்தது. சில சமயம் பார்த்தால் ஏதோ நிலவென்ற பெண் ஒவ்வொன்றை களைந்தெறிந்த ஆடை காற்றில் மிதிப்பது போல் இருந்தது. அந்த மேகச்சிதறல்களின் அமைப்பும்
ஓட்டமும் அந்த ஆடைகளில் இருந்த முத்துமணிகளும் சிதறிய மாதிரி இருந்தது. நட்சத்திரங்களின் பளிச்சென்ற அழகு இப்படி பயங்கரம் ஒரு பக்கமும் பேரழகு ஒரு பக்கமும் நிறைந்திருந்தது. வாழ்க்கையும் இப்படித்தான் என்பதை அது உணர்த்தி கொண்டிருந்தது. ஆனால் இந்த இயற்கை அழகையெல்லாம் ரசிக்கும் நிலையில் நன்னனோ அவனுடைய வீரர்களோ இல்லை. அவர்களால் காட்டின் பயங்கரத்தை மட்டும்தான் உணர முடிந்தது. டைரேஸின் கொடூரத்தை மட்டும்தான் நினைக்க முடிந்தது. இப்படி ஒரு ஜாமம் பயணம் செய்த அந்த காவற்படை அதிர்ஷ்டவசமாக எந்தவித இடையூறுமின்றி கருவூரை அடைந்தது. பெரும் நிம்மதி அடைந்தவனாக உள்ளே பிரவேசித்தான் நன்னன். ஆனால் உள்ளே நுழைந்ததும் அவனது நிம்மதி இருந்த இடம் தெரியாமல் போயிற்று. உள்ளே நன்னை பார்த்து இடி இடி என சிரித்தபடி அவனை வரவேற்றான் ஒருவன். அவன் டைரியஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.